ஹே காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 சம் பார்க்கலான்னு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் 2024 கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? வாங்க ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? 500இன் 30% மதிப்பில் 20% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 500இன் 30%. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு 500ல் 30% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்புறமேட்டு என்ன சொல்லியிருக்காங்க, மதிப்பில் 20% என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 500ல் 30% கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூக்கு நம்ம 20% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பார்ப்போமா? வாங்க. முதல்ல நான் போன வீடியோஸ்லாம் சொன்னது தான், ஒரு வேல்யூ இருக்குன்னா அதோட 1% முதல்ல கண்டுபிடிங்க, அப்புறமேட்டு எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போது 500ஓட 1% கண்டுபிடிப்போம். அப்போ என்ன வரும் ஆன்சரு? 500 டிவைடட் பை 100 போட்டால் 1% கிடச்சிரும். 2க்கு 0 2 0 அடிச்சு விட்டோன்னா மீதி 5ங்கிறது இருக்கும். ஓகேவா? அப்போ 5ங்கிறது தான் என்ன, இது நமக்கு 1%. இப்போ எனக்கு 30% தேவை. 30%னால் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? அதை 30ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 1% தான் இருக்குது என்கிட்ட 5ன்றது. 30% தேவை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், 5 × 30 போடுவேன். 30 போட்டோன்னா எனக்கு 30%க்கான வேல்யூ கிடச்சிரும். அப்போ என்ன 30%ஓட வேல்யூ 150ன்னு வருமா? 5 3 5 0 ஆட் பண்ணிட்டா 150. ஓகேவா? 150ன்றது வரும். இப்போ வந்து இந்த வேல்யூலேருந்து நம்ம 20% கண்டுபிடிக்கணும். அப்போது இப்போ மறுபடியும் பண்ணுவோமா, இந்த 150க்கு 1% கண்டுபிடிப்போமா? வாங்க. 150 டிவைடட் பை 100 போட்டோம்னா என்ன வரும்? ஒரு 0க்கு ஒரு 0 அழியும், 10 15ன்னு இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 1.5ன்னு வரும். ஓகேவா? 1.5ன்னு வரும். கரெக்டாக? ஏன்னா 10 10 1.5 × 10 115. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த 1.5ங்கிறது நமக்கு 150ல் 1%. ஆனால் நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் தேவை? 20% தேவை. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 1.5 20ஆல் பெருக்கணும். அப்போ என்ன ஆன்சர் வரும்? 15 20 30 வரும். அதாவது 10 × 1.5 15 15. அப்போ 20 × 1.5 15 × 2 30. ஓகேவா? இப்போ 30ங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி பர்சன்டேஜ் கணக்கு கொடுத்தாலே அதுக்கான 1%ஓட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எத்தனை பர்சன்டேஜில் கேட்குறாங்களோ அத்தனை பர்சன்டேஜுக்கு மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? செகண்ட் சம் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு தனி வட்டி ரிலேட்டட் கொஸ்டின். ஓகேவா? தனி வட்டி மூலம் அசல் ரூ 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும்? ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை, தனி வட்டியில் அசல் 2000ங்கிறது ரெட்டிப்பாகணும். அப்படின்னா எவ்வளோ ஆகணும்? 4000 ஆகணுன்றாங்க. ஓகே, அதுவும் எத்தனை பர்சன்டேஜ்? 8% வட்டி தான். ஓகே, அந்த 8% வட்டி கூட்டி 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 எப்போ எனக்கு 2000 வரும், எத்தனை மாதத்தில் வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வாங்க, எப்போவும் சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு 1% கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த வட்டி ரேட் இன்ட்ரெஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் 8%. ஓகே, அப்போ 2000 டிவைடட் பை 100 கரெக்டாக போட்டிங்கன்னா 20ங்கிறது வரும். அப்போ 20ங்கிறது எனக்கு 1% கரெக்டாக. இப்போ எனக்கு 8% தெரியணும். 8%னா நான் என்ன பண்ணுவேன்? 20 × 8ன்னு போடுவேன். கரெக்டாக ஈக்குவல் டு என்ன வரும்? 160 வரும். 160 வருமா? இப்போ நான் என்ன பண்ணணும், இது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட், இதுதான் எனக்கு அந்த 8% இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட்டை போட்டால், ஆனால் அந்த 8% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வட்டி வருஷத்துக்கு தான் போடுவாங்க வட்டி. ஓகே, மாதத்துக்கு யாரும் வட்டி போட மாட்டாங்க. அப்போ இந்த 8%ங்கிறது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட். அப்போது இது வந்து 160ங்கிறது வருஷத்துக்கானது. ஆனால் அவங்க கேட்டிருக்குது என்ன, எவ்வளவு மாதம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த 2000க்கு எத்தனை 160 போட்டால் 2000 வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது வருஷத்தில் இருக்கும், அதை நம்ம மந்த்தாக கன்வெர்ட் பண்ணணும்.
ஓகேவா? வாங்க பார்க்கலாம் அத. இப்போ நம்ம 8% அந்த ரேட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 160 ஓகேவா? இப்போ எனக்கு வந்து 2000 தான் வரணும். அதுவும் எப்படி இந்த 160 கூட்டி 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 எனக்கு 2000 வரணும். அதான் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 8% வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாக. ஓகேவா? இரட்டிப்புனா என்ன? 4000 ஆகணும். அப்போ 2000 இன்னும் 2000 போட்டால் இரட்டிப்பாயிருமா? அப்போ அந்த 2000 இந்த வேல்யூ எத்தனை தடவை கூட்டினா அந்த 2000 வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக சொல்லுங்கள். 2000 டிவைடட் பை 160ன்னு போட்டால் எனக்கு எத்தனை 160 கூட்டினா 2000 வரும்னு தெரிஞ்சிருமா? ஓகே, வாங்க பார்ப்போம். 200ல் ஒரு 160 இருக்குது, மீதி 40 வரும். அந்த ஜீரோவை கடைசி ஜீரோவை இறக்குவோம். இறக்குனா என்ன வரும்? 320. ரெண்டு 160 320, மீதி என்ன வரும்? 80 வரும். இப்போ பாயிண்ட் வச்சு ஜீரோ சேர்ப்போமா? 80ன்றது 800. ஓகே, எத்தனை இருக்குது? 160, 1600, அதில் பாதி 800. அப்போ 5 வரும். 12.5. ஓகேவா? அப்போ வந்து 12.5 இன்ட்டு 160 தான் 2000 வரும். ஓகேவா? இப்போ எனக்கு 12.5 கிடச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா வருஷம். ஒரு வருஷத்தில் 160னா 12.5 வருஷத்தில் எனக்கு 2000 ஆயிருமா? ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு 160, 8% வட்டி வீதம். அதுதான் ஒரு வருஷத்துக்கு 160. அப்போ எத்தனை வருஷத்துக்கு 2000 ஆகும்னு பார்த்தா 12.5 இயர்ஸில் 2000 ஆகணும். ஓகேவா? இப்போ நான் இதை மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வருஷத்தில் எத்தனை மாதம்? 12 மாதமா? அப்போ அந்த 12ஆல் பெருக்கிடுங்க, மந்த்து கிடச்சிரும்ல. ஓகேவா? இப்போ பாருங்கள், 12.5 இன்ட்டு 12 என்ன வரும்? 2 5 10, 0 மிச்சம் 1, 2 2 4, 4 1 5, 2 1 2, 4 5 5, 1 2 2, 1 1 1. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. ஒரு இருங்க, 0 10 1 5 1. ஓகே, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி. அப்போ என்ன ஆன்சர்? 150ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அப்போ 150 மாதங்கள் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்தமாரி பர்சன்டேஜ் கணக்கு கொடுத்தாலே முதல்ல நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிருங்க. அதோட ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சம்மு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே ஃபார்முலா அது இதுன்னு போட்டுன்னு வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஃபார்முலா வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அதில் குழம்பிடும் உங்களுக்கு. இந்தமாரி புரிஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு கணக்கு பற்றி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நான் வந்து யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன், அதை பற்றி பார்ப்போம். ஓகே, அதேமாரி டெஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். 20 கொஸ்டின்ஸாக இல்லை எங்களுக்கு வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸாக வேணும் டெஸ்ட் லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணி தரலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.